அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்றைய பகுதி ஏன், எதற்கு, எப்படி என்பதில் ஒரு நல்ல கேள்வி. தூக்கத்தில் நடப்பது ஒரு வியாதியா? ஒன்று. தூக்கத்தில் நடப்பவர்கள் வெகு தூரம் சென்று விட்டு திரும்பி வருவது உண்மையா? தான் கேள்வி. தூக்கத்தில் நடக்குதுங்கிற வியாதி அல்ல, இது ஒரு கனவு, கனவின் வெளிப்பாடு. அந்த கனவுல அவங்க கனவினுடைய வேகம் தாங்காமல் படுக்கெழுந்து எந்திரிச்சு கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. வீட்டில இருந்து தாளை திறந்துட்டு போய் டீ கடையில் போய் டீ சாப்பிட்டு வந்து திரும்பி பெட்டில் உட்காந்து தன்னை மறந்து போகிறாங்கன்ட்டு இல்லை, அப்படி இல்லை. எந்திரிப்பாங்க, 10 அடி நடப்பாங்க, திரும்பி வந்து உட்கார்ந்தவங்க. கனவினுடைய வேகம் இது மன அழுத்தத்தின் காரணமாக வர்ற ஒரு வியாதி அல்ல, ஒரு வெளிப்பாடு, கனவின் வெளிப்பாடு. மிச்சபடி அவங்க ரொம்ப தூரம் போகிறாங்க, திரும்பி வந்தோன்னா தன் நிலையை மறந்துடுறாங்க. தூக்கத்தில் நடப்பவர்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்களோ அது தெரியறதில்லை அப்படிங்கிறதெல்லாம் அப்படி இல்லை. ரொம்ப தூரம் போகிறதில்ல. ரூம் சின்ன ரூம்னா ஒரு 10 அடி ரூம்னா 10 அடி போவாங்க, திரும்பி வந்து வீட்டில் உட்காந்துக்குவாங்க. அதில் ரொம்ப பெரிய ரூமான அந்த கார்னர் வரைக்கும் போவான்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும். காலடி நடக்கும்போது அந்த உணர்வுகள் இருக்கும். மிச்சபடி அந்த கனவினுடைய பகுதி காரணமாக அந்த தூக்கத்தில் நடக்கிறது வரும் தவிர இது ஒரு வியாதி அல்ல அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.